நல்லா குளிச்சு சுத்தமா தெளிவா இருக்கிறவனே யோயோ சுத்தும் போது 10 வாட்டி அடி வாங்கினா, நீ கட்டையும் கழுவாம சட்டையும் போடாம யோயோவை சுத்தினா பொட்டுல விழாம பின்ன என்ன செய்யும்? மப்பு இப்ப தெளிஞ்சிருக்குமே. தம்பி, இந்த காட் பாடியை இனிமே யார் சொன்னாலும் காட்டாதப்பா. இவரோட சில வருஷம் முயற்சிக்கு அப்புறம் என்ன பெரிய யோயோ, சென்ட்ரல் பிட்டல் போர்ஸ்னாங்க, வெலாசிட்டினாங்க, மொமெண்டம்னாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமும் அதே இடத்துல அடி வாங்கினவரு அடுத்த 2 வருஷத்துல பெரிய எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. இவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆன பிராண்டனுக்கு வித்த மட்டும் எக்ஸ்பேண்டே ஆகல. அவருக்கே தெரியாம ஒரு வாட்டி ஒழுங்கா பண்ணுவாரு. கெத்து இல்ல. அடுத்து வேற வித்த. இந்த 7 வருஷத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிராண்டனோட வளர்ச்சி பாடியில மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா சிறுமூளையிலயோ பெருமூளையிலயோ எந்த மூளை முடுக்கலையும் வளர்ச்சி இல்ல. ஒரு 95 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்த கோல்ஃப் பால மண்டையில வாங்கின இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கும் நம்ம பிராண்டனுக்கு. வீட்டுக்காரி கிச்சன்ல இருந்து தோசைக்கெல்லாம் விட்டு எறிஞ்சிருக்கா, அதெல்லாம் தடுத்திருக்கோம். இது சின்ன உடுக்கமா இருக்கு, எந்த பக்கம் வருது எப்படி போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த யோயோல ஹைலைட்டே அதை விடும்போது முகத்துல புண் சிரிப்பு இருக்கும். ரிட்டர்ன் ஆகும்போது நம்ம மூஞ்சில புண்ணு மட்டும் இருக்கும். சிரிப்பு மத்தவங்க மூஞ்சுக்கு போயிடும். அது சயின்ஸா மேஜிக்கான்னு தான் தெரியல.